கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் அவருடைய சத்தியத்துக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்து வைத்து அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீராதே, என் உறைவிடம் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசயமானவரே, ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, ஒடுக்கப்படுவோர்க்கு புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, ஒரு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயமானவரே, நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை, நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசயமானவரே, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதையோ, எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதையோ, எதிரி கை ஓங்க விடாதையோ, எதிரி கை ஓங்க விடாதையோ, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை போவதில்லை, வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை போவதில்லை, எளியோர் நம்பிக்கை போவதில்லை, எளியோர் நம்பிக்கை போவதில்லை, அதிசயமானவரே,
உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். அல்லேலூயா. கடைசியாக நம்ம என்ன செய்தியை கேட்டோம்? என்ன ஹெட்டிங், என்ன தலைப்பில் நம்ம பேசணும்? ஓரம் கட்டப்படாது. ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த இவ்வளவு நேரம் ஆச்சு. தேடி எடுத்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோன்னு ஒரு மனுஷன் ஓரம் கட்டப்பட்டிருந்தான். அல்லேலூயா. ஒருத்தன் பிறவிலேயே குருடனாக இருந்தான், அவன் ஓரம் கட்டப்பட்டிருந்தான். ஆனால் ஒருத்தன் அதுக்குன்னே தன்னுடைய வழியில் போய் என்ன செய்தான்? ஓரம் கட்டப்பட்டிருந்தான். யார் அவன்? சிம்சோன். இவன் ஓரம் கட்டப்பட்டது, அவன் பிறவி குருடன். ஆனால் இவன் ஓரம் கட்டப்பட்டது எப்படி? அவனுடைய வழி. உன் வழி எப்படி இருக்கு? சபையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்தில் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஓரம் கட்டப்படாதிருங்கள். இல்லைமா? அதை விட ஒரு கொடுமை எதுவும் இல்லை ஓரம் கட்டப்படுவது. அப்படியே லேசா இண்டிகேட் பண்ணும்போது என்ன செஞ்சுக்கணும்? அப்படியே நைஸா அப்படி தோல் கொடுத்துடணும். வந்து நமக்கு அந்த ரூட்டு தெரியும், வழி விலகும் போதே தெரியும். அது ஆவியானவர் இண்டிகேட் பண்ணும்போதே என்ன செய்யணும்? வந்து நம்மளை அறியாமல் என்ன செய்வோம்? ஓரம் கட்டப்படுவோம். ஆங்கிலத்தில் ஒரு நல்ல வார்த்தை உண்டு, மேன் மேக் மிஸ்டேக். அதுக்கு என்ன அர்த்தமா? தவறு செய்கிறவன் தான் மனுஷன். அல்லேலூயா. ஆனாலும் சரியான நேரத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரை அண்டிக் கொள்வது, அவர் கரத்தை பற்றி கொள்வது, அவருடைய சமூகத்தில் போய் நிற்பது, இது மிகுந்த சந்தோஷம். தேவன் நம்மை எந்த நோக்கத்திற்கு என்று அழைத்தார், தெரிந்து கொண்டார், சேர்த்து கொண்டார். அவர் நம்மை சேர்த்து கொண்ட நோக்கம் என்ன? அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் நம்மை நடத்துகிற வழி, அவர் நம்மை நடத்துகிற பாதை எப்படிப்பட்டது என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளணும். எப்பொழுதும் எதுலையும் என்ன செய்யக்கூடாது? ஓரங்கட்டப்படுகிற சூழ்நிலையை நாமே உருவாக்கிவிட கூடாது. அவன் ஒரு பிறவி குருடன், அவன் செய்த பாவம் இல்லை. அவன் என்ன பாவம் செய்தான்? ஆனால் பிறவி குருடன். அவன் குருடன் நினைச்சேன் வீட்லேயும் ஒதுக்கிட்டாங்க, சமுதாயத்திலும் ஒதுக்கிட்டாங்க. அவன் கந்த துணியோட எங்கே உட்காந்துருந்தான்? வழியை அருகே பிச்சை எடுக்கும்படி உட்கார்ந்திருந்தான். ஆனாலும் அவன் இருதயமெல்லாம் எங்க இருந்தது? நன்மையை தேடி, நல்ல வார்த்தைகளை கேட்டு அவன் பலப்பட்டிருந்தான். ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்களை எல்லாம் அவன் காதார கேட்டு இருதயத்தில் அப்படியே உணர்ந்து வச்சிருக்கிறான். ஓ, இப்படிப்பட்ட தேவன் ஒருவர் இருக்கிறாரா? இதெல்லாம் கேள்விப்பட்டு அவன் இவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான ஒருவேளை ஆவில அவன் அப்படியே ஏங்கி தவிக்கிறான். தேடி போய் உதவி செய்யறதா நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. அல்லேலூயா. தேடி போய் 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தருகே ஒருவன் தன்னுடைய வியாதி நீங்க அவன் படுத்த படுக்கையா இருக்கிறான். 38 வருஷம்ன்றது சாதாரணமா? 38 வருஷம். ஆனா பாருங்க அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவனையும் தேடி போறாரு. போன உடனே அந்த தண்ணியை திரும்பி கூட பார்க்க விடலையே அவனை. நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? இந்த மாதிரி நான் இதுல குதிக்கணும், நான் குதிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஒருத்தன் முந்திக் கொள்கிறான். ரைட்டு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்ற சம்பந்தமே இல்லை. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா முடிவு எப்படி இருக்கா? மைண்ட் செட்டப்பு. இதுல நான் என்னைக்கு குதிக்கிறேனோ, என்னைக்கு இதுல மூழ்கிறேனோ அதுதான் எனக்கு விடுதலை அப்படின்னு நினைச்சு அவன் 38 வருஷம் காத்திருக்கிறான். ஆனா ஆண்டவர் போறாரு, சந்திக்கிறாருன்னா பாருங்களேன், சம்பந்தமே இல்லை.
ஆனால் இந்த பத்திமேயு அப்படி அவனை கிராஸ் பண்ணும் பொழுது அவன் இருதயம் அவ்வளவு வாஞ்ச, இந்த சந்தர்ப்பத்தை நான் என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவரை நிற்பான் அப்படி நிறுத்துறான். அந்த வார்த்தைக்கு அவர் நகர முடியல, வைப்ரேஷன். இந்த அனுபவம் உனக்கு இருக்கான்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஆராதிக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உனக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வரக்கூடுமானால் ஆண்டவரை நீ அன்னிக்கல். மனிதனை நம்புகிறதை பார்க்கலாம், ராஜாக்களை பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம். தேவன் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று என் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அந்த பர்த்திமேயு குருடனை சந்தித்த அதே தேவனாய கர்த்தர் உன் ஆவிக்குரிய குருட நீக்கும்படி நீ அவருடைய சமூகத்தில் நீ காத்திருக்கும் பொழுது அவர் உன்னை என்ன செய்வார், அவர் கரத்தை நீ பிடித்துக் கொள்ளலாம், அவர் உன்னை சேர்த்து அணைத்துக் கொள்வார், இந்த சமுதாயம் உன்னை சேர்த்து அணைத்துக் கொள்ளும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே ஓரம் கட்டப்படுவது என்பது அது ஒரு பெரிய கொடிய, அது ஒரு சாபத்தை போன்றது. இந்த ஓரங்கட்டப்பட்டவர்களை குறித்து வேதத்திலிருந்து நம்ம சிலரை பார்க்க போறோம். நம்ம யாரா இருக்க போறோம், அதுதான் ஆலோசனை. யார் யாரெல்லாம் இருக்கிறான், எவன் ஓரங்கட்டப்பட்டான், அவனுடைய தகுதி என்ன, அவன் பிறந்த இடம், வாழ்ந்த இடம், வளர்ந்த இடம், அப்புறம் ஏன் அவனுக்கு அந்த நிலைமை வந்தது, அப்ப நான் யாரா இருக்கணும், நான் எங்க நிக்கணும், இதுல இருந்து என்னத்தை சத்தியத்தை நான் தெரிந்து கொள்ளணும், ஆவியானவர் எனக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறார், அதுதான் புத்திசாலித்தனம். அல்லேலூயா. அந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள்ள, ஆலோசனையை கேட்க நீ கவனமாயிரு, என் தேவனாய கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆமா, அவர் இருப்பாரானால், ஆமா, அவரோட சேர்ந்து சகலமும் சர்வ சேனையும் நம்மோடு இருக்குமா இல்லையா? ஆண்டவர் இருந்தா சும்மாவா? தேவ சமூகம் வந்தா அங்க என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, அப்பேற்பட்ட அந்த பரம சேனையின் தகப்பன் உன் கூட இருக்கக்கூடுமானால் சகலமும் உன்னோடு தான் இருக்கும். எனவே நீ ஒன்றை நீ கவனமா கத்துக்கள், அவர் சமூகத்தை விட்டு ஒரு காலம் என்ன செய்யாத, டேன் ஆகாத, அவரை பற்றிக்கள், அவரை பிடித்துக்கள். சூழ்நிலையெல்லாம் வித்தியாசமா தான் போகும், கொஞ்சம் சூழ்நிலை எதிர்மறையாக தான் இருக்கும், அது எதிராக தான் இருக்கும். அதெல்லாம் உனக்கு உன் விசுவாசத்துல வலிவி போறது மாதிரி தான் தெரியும். ஆனா அதுல நீ நிலைத்திருக்கும் பொழுது, நீ அவரை மாத்திரம் பார்க்கும் பொழுது பிரச்சனையெல்லாம் தெரியாது, போராட்டமா தெரியாது, பலவீனமா தெரியாது, தரித்திரமே வந்தாலும் தரித்திரமா தெரியாது. யோபு அந்த அனுபவத்தில் இருந்ததுனாலதான் சிம்பிளா உட்கார்ந்துருக்கான். அவ்வளவு செல்வ சீமானா இருக்குந்தவன் சடனா ஒரு நாள் அவனுடைய எல்லாமே என்ன ஆயிடுது, போயிடுது. அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கே மகிமை. அவன் இருதயம் எப்படி இருந்தது பாருங்களேன். நமக்கு அப்படிப்பட்ட பக்குவம் இருக்குமானால் ஆண்டவர் உன்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, கேட்பாரற்று இழந்த என்னை, கேட்பாரற்று இழந்த என்னை உயர்த்தி வைத்த என் தெய்வமே, உயர்த்தி வைத்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓரங்கட்டப்படாதீர்கள். ஹல்லேலூயா. ஏசா யாக்கோபு இரட்டையர்கள். அவன் யார் தெரியுமா? ஆண்டவரே டைட்டில் கொடுக்கிறாரு, நான் யாருன்னு. யாக்கோபு ஒரு நேரம் கேட்குறான் அவர்கிட்ட. அவங்க நிற்கும்போது யாக்கோப்கிட்ட சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவர் என்று. யார்கிட்ட சொல்றாரு?
யாக்கோபிட்ட சொல்றாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ஈசாக்குடைய பிள்ளைகள், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வழியில் அவனுக்கு 2 பிள்ளைங்க, ஏசாவும் யாக்கோவும். அதுல ஏசா மூத்தவன், அண்ணன். அல்லேலூயா. ஆமா, அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம்? சேஷ்டபுத்திர அதிகாரம். சேஷ்டபுத்திர அதிகாரம். வீட்டில் தகப்பன் பங்கு போட்டா 4 பங்கு போட்டா அதுல 2 பங்கு அவனுக்கு. தெரியுமா? தலைமகனுக்கு எத்தனை பங்கு? 2 பங்கு. அது மாத்திரம் அவன் சாதாரண ஆள் இல்லை. அவன் சேஷ்டபுத்திர பாக்கியம் உள்ளவன். அவன் ஒரு சுதந்திரவாளியானவன். அவன் தான் அடுத்து சுதந்திரவாளி. அடுத்து அவன் பலசாலி, வேட்டையாடுறவன். அவன் ஒரு பராக்கிரமசாலி. ஆனாலும் இவ்வளவு அவனுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தும் அவன் என்ன செய்துட்டான்? அவன்கிட்ட இருந்த ஒரே பெரிய தவறு, ஆண்டவரை தேடலை. அவங்கிட்ட பார்த்த ஒரு 3 குறைய பார்க்கலாம். என்ன குறை? முதல் குறை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள்னு யார் சொன்னா? நமக்கு யார் சொன்னது? அவரே சொல்லிருக்காரு. யாருக்கு சொன்னாரு? சொல்லியிருக்காரு. இது ஆபிரகாமுக்கு சொல்லியிருப்பாரா இல்லையா? ஈசாக்கு சொல்லியிருப்பாரா இல்லையா? ஆனால் இவன் என்ன செய்தான்? அதை மட்டும் செய்யலை. அவரை தேடலை. அல்லேலூயா. அவரை தேடலை. கர்த்தருடைய முகத்தை அவன் தேடுவதில்லை, அவரை கனப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. அவனுக்கு எந்த ஒரு வாஞ்சையும் இருந்ததில்லை, விருப்பம் இருந்ததில்லை. அதுக்கு அவன் மெனக்கிட்டதும் கிடையாது. காரணம் ஏன்? அந்த வாசனையே இல்லைன்னு வாங்கல்ல. என்னடா பக்தியோட வாசனையே இல்லாம இருக்கே, ஆண்டவரை பத்தி அறியாம, ஆண்டவர்னால இப்படி ஒரு ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி தான் இவனு இருக்கிறான். என்ன எப்படிப்பட்ட குடும்பம்? ஜெபிக்கிற குடும்பம். அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்ட சந்ததி, உடன்படிக்கையின் சந்ததி. அவர் ரொம்ப விரும்பி சிநேகிதனான ஆபிரகாமுடைய பிள்ளை. இவன் ஆபிரகாமுடைய பேரன். இப்படிலாம் நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கு அவனுக்கு. அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்துருக்கிறாரு. சேஷ்டபுத்திர பாக்கியம் என்கிற அந்த ஒரு அதிகாரம் அவனுக்கு இருக்கு. அவனுக்கு நல்ல பராக்கிரமம் இருக்கு. அவன் பலசாலியாகவும் இருக்கிறான், வேட்டையாடுறவன், எல்லாம் இருந்தது. ஆனா இருக்க வேண்டியது இல்லை. என்னதான் இருக்கட்டும் உன் வாழ்க்கையில, உன்னுடைய ஞானம், உன்னுடைய பட்டம், பதவி, பேர், புகழ் எல்லாமே வீண் தான். அப்ப ஆண்டவரை தேடவில்லை என்றால் நீ வேஸ்ட். என்ன செய்வ? நீ ஓரங்கட்டப்படுவ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய முகத்தை தேடுவதில் அவனுக்கு கொஞ்சம் கூட பசிதாகம் இல்லை. ஆண்டவர் என்ன செய்வாரு? பசிதாகத்தோடு யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதத்தை என்ன செய்வாரு? கொடுப்பாரே தவிர அவரை பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போட மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? பன்றிகளுக்கு முன்பாக தன்னுடைய விலையுயர்ந்த முத்துக்களை அவர் போட மாட்டார். வேதத்தின் ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. இதில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். அப்ப அவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும்னா முதலாவது யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அவருக்கு முதலிடத்தை கொடுக்கணும். அவரை முன்னிறுத்தணும். எல்லாவற்றிலும் அவர் தான், எல்லாமே அவர் தான் அப்படின்னு யாரும் தீர்மானம் பண்ணி என்ன செய்யணும்? நம்ம அவர்கிட்டயே ஒப்படைக்கணும். அவரிடத்துல இருந்து தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதுவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்திலிருந்து, அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய ஆலோசனையில், அவருடைய பலத்தில் நீங்கள் ஆரம்பிங்கள. கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குவார். அதில் இருக்கிற எல்லா போராட்டத்திலையும் விட்டு விலக்கி என்ன செய்ய? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அவர் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார்.
நீ போய் சுதந்திரிக்கிறதா உன் வேலை. தன்னுடைய ஜனத்துக்கு அப்படித்தான் ஆண்டவர் அதிகாரத்தை வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது காரணம், அவன் ஓரங்கட்டப்படுவதற்கு ரெண்டாவது காரணம் என்னன்னா, அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் என்ன செய்தான், அவன் அசட்டை பண்ணினது. முதலாவது மெயினான காரியம் என்னன்னா, ஆண்டவரை தேடாதது ஒண்ணு. ரெண்டாவது சேஷ்டபுத்திர அந்த பாத்திரத்தை அவன் என்ன செய்யல, அவன் பொருட்டா என்னல அதை அசட்டை பண்ணான். அதில் இருக்கிற கனம் அவனுக்கு தெரியல, அதில் இருக்கிற வேல்யூ அவனுக்கு தெரியல. ஹல்லேலூயா. மூன்றாவது தான் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற அநேக ப்ராப்ளம். கசப்பு, வெறுப்பு, பொறாமை, போட்டி, வன்மம். எனக்கு 2 கண்ணு போனால் கூட பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணாவது போகணும். விட மாட்டேனே, நான் முழங்கால் போட்டால் அவ்வளவுதான். இன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்க தேவசம் கர்த்தருடைய பிள்ளைகள். உனக்கு என்ன அதிகாரம் ஆண்டவர் கொடுத்துருக்காரோ அதே போல் அந்த பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் என்ன செய்யணும். பிசாசே அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் உன்னை மேற்கொள்ள வருமா? அப்போ உன் வார்த்தைக்கு அதிகாரம் இருந்துருமா? கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் என்ன செய்யக்கூடாது, வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, காயம் எதுவுமே இருக்கக்கூடாது. இது எல்லாம் அப்ப இந்த 3 சுபாவம் நமக்கு இருக்கா? நீதான் யாக்கோபு அப்படியா? என்ன யாக்கோபு சொல்றீங்கன்னு சொல்லுங்க. யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க தான் யாக்கோபு இல்ல ஏசா அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த 3 இருந்தா யார் அவன் பேரு? ஏசா. ஆனா நாம யாரா? முதலாவது இந்த வருஷம் வாக்குத்தத்தமே ஆண்டவர் எனக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. அவர் தீர்மானம் பண்ணதுனால தான் என் பிள்ளைங்களுக்கு இதை சொல்லு அப்படின்னு 1ஆம் தேதி இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. இதை நம்ம கொடுத்தது எப்போ? மறந்து போகிற அளவுக்கு நாள் முன்னாடி ஆயிடுச்சு. இப்போ 1 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லை? அப்படிதானே? உனக்கு கொடுத்த வார்த்தை நீ இப்போ ஒரு காலம் மறக்கவே கூடாது. அது என்ன செய்யணும்? அது அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். இரவும் பகலும் அதுமாதிரி என்ன செய்யணும், பிரியமாக இருக்கணும். அதை அசை போடணும். அப்போ தான் நீ நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்ப. நீ நினைச்சதெல்லாம் ஆண்டவர் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. நீ விரும்பினதெல்லாம் உன்னை தேடி ஓடி வரும். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, இவனுக்கு தன்னுடைய சகோதரன் மேல பொறாமை இருந்தது, அளவில்லாத கசப்பு இருந்தது. ஆமா, அவன் சொல்றான், என் தகப்பன் மரித்த பின்பு அவனை நான் கொல்லாம விட மாட்டேங்கிற அளவுக்கு அவனுக்கு கொலவெறி இருந்தது. இதுதான் தேவ சமூகத்தை விட்டு அவன் ஓரங்கற்ற அளவுக்கு. ஆனா ஆண்டவர் ஏன் அவனை ஓரங்கட்டுறாருன்னா, இந்த யாக்கோபோ முன்குறிக்கப்பட்டவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவனுடைய பிள்ளைகளே, நீ முன்குறிக்கப்பட்டவன். உனக்கு விரோதமா எந்த குறி சொல்லுதலும் கிடையாது, எந்த சாபம் கிடையாது. ஆமா, எந்த சத்ரு உன்னை மேற்கொள்ள முடியாது. சத்ருவின் எண்ணங்களை அவத்தம் பண்ணுகிறவர் உன் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ யாக்கோபை போல தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளப்பட்டவன். ஆமே, யாக்கோபை குறித்து ஒரு திட்டமும் தீர்மானமும் வச்சிருந்தார். அல்லேலூயா. ஒரு நேரம் சொன்னாரு, ஆபிரகாமின் தேவன் நான், ஈசாக்கின் தேவன் சொல்லதுக்கு அடுத்து நான் யாக்கோபின் தேவன் சொல்லுகிற அளவுக்கு இந்த யாக்கோபை முன்குறித்து வைத்திருந்தார். இந்த யாக்கோபும் அதை புரிந்தவனாய் தெரிந்தவனாய் விசுவாசத்தோடு தன்னுடைய முற்பிதாக்களின் வழிகளிலே அவங்களுடைய ஆவி அவனுக்குள்ள அப்படியே இருந்தது. ஆமீன் சொல்லுங்களேன். நமக்குள்ள அப்படிப்பட்ட ஆவி இருக்குதானே? நம்ம என்ன செய்யணும்? நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருந்தா தேவ சமூகத்தில் காத்திருப்போம். அவன் நல்லா ஜெபிக்கிறவனா இருந்ததுனால தான் அவன் ஒரு இடத்துல கல்லை எடுத்து வச்சு தலையை சாய்ச்ச உடனே தரிசனமே வெளிப்படுகிறது பரலோகத்தில் இருந்து. ஏணி ஒரு முனையில் இருக்கிறான், மறுமுனையில தேவன். ஒரு பக்கத்தில் இறங்குகிறவர்களும் ஒரு புறத்தில் ஏறுகிறவருமாகிய தேவ தூதர்களை பார்க்கிறான். இதெல்லாம் அவனுக்கு ஒரு ரெவலேஷன். அப்படியே வருகையினால் வரப்போறாருன்னு யாருக்கு? தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் சொல்றான், யூதாவை குறித்து சொல்றான். ஏற்கனவே கடந்த வார்த்தை கூட அதை குறித்து நான் சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்போ உன் மேல ஒரு சித்த ஆண்டவர் வைத்திருப்பாரா இல்லையா?
அப்போ உன்னை தீர்மானம் பண்றது, உன் மேல கசப்பு வைக்கிறதான் கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? உன் மேல ஒரு வெறுப்பு வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லையா? என்னையே நான் சொல்லிக்கிறேன், உங்களை நான் சொல்லல. யார் மேலும் என்ன செய்யக்கூடாது, அவ்வளவுதான். இங்கேதான் நீ ஏசாவா யாக்கோபா, ஏசாவா நீ இருக்கக்கூடுமானால் நீ ஓரம் கட்டப்பட்ட, நீயே போய் ஓரத்தில் உட்காந்துக்கலாம். யாரும் சொல்லணும்னு அவசியமே இல்லை, நீயே போய் ஓரமா உட்காந்துடலாம். ஆனா நான் யாக்கோபுனா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து பேசாத, உட்காரு, ப்ரௌடா உட்காரு, ஆனா மேட்டிமையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இப்படி அநேகர் இருக்கிறாங்க. யோனா, நீங்க யோனா 4:9 வாசிக்கல, அங்க கூட கர்த்தர் சொல்லுகிறார் யோனாவிடத்துல, அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். நல்லதோ என்று அதற்கு அவன் நான் மரண பரியந்தமோ எரிச்சலா இருக்கிறது. யார்கிட்ட பதில் சொல்றான் பாருங்களேன், நல்லதுதான். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்காங்க. என்ன அவர் மேல எரிச்சல்? ஆமா, சாவளவுக்கு மறக்க மாட்டேன் நான். அப்ப சாவளவுக்கு நீ என்ன செய்ய முடியாது, நீ ஆண்டவர் சமூகத்தில் பிரவேசிக்க முடியாது. ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் பிள்ளைன்னு அப்பவே ஆணி அடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இவனை மன்னிங்கன்றாரு. ஆணி அடிச்சுட்டு இருக்கிறான், வேதனை கூட பொருட்டா இருக்கல. அந்த பையன் நல்ல பையன் தான், அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல. அவனை ஒரு விஷயம் மன்னிங்க, மன்னிக்கிறதுல தாயை பெருக்கிறவன். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், பொன்வினைவா இருக்கின்றார் ஓடிவாயல் மகளே, பொன்வினைவா இருக்கின்றார் ஓடிவாயின் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைவட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைவட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கமுள்ள தேவன், அல்லேலூயா. அவர் மன்னிக்கிறதுல வல்லல், மனதுருக்கத்தின் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஏசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்ட, பாருங்க அவனுக்கு பேர் என்னவா, சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமறே போனா, விரும்பியும் ஆகல. ரிஜெக்ட் தான், ரிஜெக்ட். அல்லேலூயா. இது எவ்வளவு ஒரு கொடிய சூழ்நிலை பாருங்க. என்னதான் கண்ணீர் விட்டு கதறினாலும் உனக்கு ரிசல்ட் என்ன, அவ்வளவுதான், கைவிடப்படுவ. அப்ப நீ ஏசாவை குறிச்சு கொஞ்சம் கவனமா இரு. ஏசாவை போல இராத, நீ யாக்கோபை போல நீ கவனமா இரு. அல்லேலூயா. இந்த ஏசாவுடைய சுபாவம் எள்ளளவும் உனக்கு வர வேண்டாம். அவன்கிட்ட இருந்த கசப்பு உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. உனக்கு இருக்கிற தகுதியில கவனமா இரு. உனக்கு இருக்கிற ஸ்தானத்தை நீ இழந்து போகாத. அதான் ஸ்தானம். அவனுக்கு என்ன ஸ்தானம்? சேஷ்ட புத்திரப்பா. அவன் தான் அப்பாவுக்கு அடுத்து, அவன் தான் அடுத்த ஸ்தானத்துக்கு அவன் வரணும். ஆனா அந்த ஸ்தானத்தை என்ன செய்தான்? இழந்துட்டானே ஸ்தானத்தை. ஆண்டவர் உனக்கு சபையில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாரு, அது உன் ஸ்தானம்னு நினச்சிக்க. நீ அதில் உண்மை உத்தமமாக இருந்தேன்னா அடுத்து உனக்கு அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா
ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அல்லேலூயா. நான் எடுத்த உடனே பிரசங்கம் பண்ணவல்ல, தொடப்பத்தை பிடிச்சிம்மா பெருக்கி எல்லா டஸ்டையும் உள்வாங்கி என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயி, இது ரோட்டோரம், இப்பதான் ரோடு தாறு, அப்பெல்லாம் மண் ரோடு மாதிரி இருக்கும். ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு அப்படி பூட்டிட்டு சாயந்தரம் வந்து திறந்து அப்படியே மண்ணா இருக்கும். அப்படி கீழே தரையில் அப்படி போட்டு பேர் எழுதலாம், அப்படியே இருக்கும். அது ஓலை ரோட்டம் எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்படியே மேலே வந்து அடித்து சைடில் அடித்து அப்படியே ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு திரும்ப கீழே இருந்து பெருக்கி எடுத்து போய் அதெல்லாம் அள்ளி சுகமாக இருக்கும். ஒரு பக்கம் டஸ்ட்டு தான், ஆனால் அதை சுகமாக செய்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்தேன் அதை. அப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். கொடுத்ததில் கவனமாக பாரு. என்னை வழி நடத்திட்டு வந்த விதம் வித்தியாசம். நான் கவலைப்படல. அன்னைக்கு நான் யூனிஃபார்ம் போட்டிருப்பேன், ஸ்டார்லாம் இருக்கும். அதெல்லாம் எனக்கு ஒரு பெருசாகவே தெரியாது. ஆனால் தொடப்பத்தை பிடிச்சி பெருக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு நம்ம தொடப்பத்தை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறோம் சில பேர். அப்படியே நைஸாக அவங்க பெருக்கட்டும். இதெல்லாம் ஆண்டவருக்கு அவனுக்கு கணக்கு வைக்கிறாரு. நீ என்ன வேலை செய்கிறங்கிறத, நீ எப்படி இருக்கிற சபையில், உன்னுடைய பங்கு என்ன, ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் கணக்கு வச்சுட்டே இருக்கிறாரு. நீயும் உன் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா உண்மையானது பழங்க. என்ன கொடுத்தாலும் ஆண்டவர், யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் அதை பற்றி கவலைப்பட. ஆண்டவர் உன்னை தள்ளலையே. எனக்கு அந்த பக்குவம் இருந்ததுனால தான் என்னை சபை விட்டு போன்னு சொல்லி கூட ஏன் போக மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னா போறேன். உனக்கு சொல்றதுக்கு அதிகாரம் யார் கொடுத்தான்னு நான் கேட்டேன். வேணாம், சபையில் உட்காந்துக்கிட்டு உங்களால முடியுமா? கேட்க திராணி இருக்கா? ஏன்? ஆண்டவர் மேல் உள்ள வைராக்கியம் என்னை கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு காரணம் புரியுதா? அவர் மேல் வைத்திருந்த தாகம், வைராக்கியம், அந்த ஏக்கம், அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம், என்னை அழைத்த அழைப்பு, அதில் எனக்கு என்ன பங்கு அப்படி நான் கவனமாக இருந்து ஆண்டவரோடு கூட நானும் என் குடும்பமும் நின்னதுனால என் குடும்பத்தை வேலையடைத்து பாதுகாத்து இவ்வளவாய் நடத்தின தேவனாய கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் விட்டுருவாரா? நீ அதை கவனமா பார்த்துக்கணும். அல்லேலூயா. உன்னை நடத்துகிறவங்களை நீங்க பார்க்கணும். அவங்க நடந்து வந்த பாதையை நீயும் பார்க்கணும், விசுவாசிக்கணும். அதை காட்டில் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க பார்க்கணும், ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் பிற்பாடு. அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் எல்லாம் பிற்பாடு தான். எல்லாத்துக்கும் ஒரு பின்விளைவு இருக்குல்ல. பாவத்திற்கு பிற்பாடு, கோபத்திற்கு பிற்பாடு, எரிச்சலுக்கு பிற்பாடு, கசப்புக்கு பிற்பாடு, சண்டைக்கு வாக்குவாதத்துக்கு பிற்பாடு. இதெல்லாம் ஆல்ரெடி என்ன செய்யணும்? அலர்ட்டாகி நம்ம கவனமா இருக்கணும். நாம ஓரங்கட்டப்படாமல் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன சேஃப் கார்டோ அதைத்தான் நம்ம பார்த்துக்கணும். பிற்பாடு வருத்தப்படக்கூடாது. பிற்பாடு ஏசா பாருங்களேன், அவன் அழுது, அவன் கூச்சல் போட்டும் கதறியும் கைவிடப்பட்டான். அவன் சத்தம் கேட்கவே இல்லை. கேட்கறதுக்கு நாதி இல்லை. காரணம், ஆண்டவருக்கு கோபம் வந்தது. என் தகப்பன் என்னைக்கு சாகரான்னு பார்த்துக்கலாம், செத்த அடுத்த நிமிஷமே அவனை போட்டு தள்ளிடுறேன்னு சொன்னார் பாருங்களேன். நான் அவைகளுக்கு ஜீவனை உண்டாக்கவும் அவைகள் பரிபூரணப்படவுமே வந்தேன்னு சொன்ன தெய்வத்துடைய பிள்ளைகள் யாரு? நாம. அந்த லிஸ்ட்ல இந்த யாக்கோபு முற்பிதா. யாரு உருவாக்க, யாரு ஜீவனை கொடுக்க, யாரு கொள்றது, அதுலயே அவன் பாருங்க
இப்படிப்பட்ட வைராக்கியம். ஆனா ஒரு நேரம் பாருங்க, ரிட்டர்ன் வரும் பொழுது இவனுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பயத்தோட தான் போறான். போகும் பொழுது அவனுக்கு அநேக பரிசு பொருட்களை கொடுத்து அவனை ஆள் அனுப்பி இதை உங்களுக்கு யாக்கோபு கொடுக்க சொன்னாரு. ஆனா தேவன் பாருங்க பேசி அவனை டியூன் பண்ணி தான் அனுப்புறாரு. அவன் மேல ஏதாவது கை பட்டுச்சு அவனை அவள்தான். தன்னுடைய பிள்ளைகள் மேல ஆண்டவர் ரொம்ப கண்ணுங்கருத்துமா இருப்பாரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைய, நீ யாக்கோபை போல கர்த்தரிடத்துல உண்மை உத்தமமா இருங்க. அவர் உன்னை மார்போடு சேர்த்து அணைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஆமென். அவன் பிற்பாடு மனம் கசந்து அழுததை நீங்க ஆதியாகமம் 27:34 நீங்க வாசிங்க. அவன் தன்னுடைய தகப்பனுக்கு முன்பாக நின்று ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே, தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தையை அவன் கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான். இது தேவையா அவனுக்கு? இவனுக்கு கேட்காமல எல்லாமே இருந்திருக்கு ஆல்ரெடி. இதை யாரு ரிஜெக்ட் பண்ணது? இவன் அதாவது சொந்த காசுல என்ன செய்வாங்க, தனக்கு சூனியம் வச்சுக்கிட்டாங்கன்னு. இவன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, யார் யார் உள்ளத்துல கசப்பு வைத்திருக்கிறீர்களோ, வைராக்கியம் இருக்கோ, இப்ப இந்த ஆராதனையில என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் அப்படியே லகுவாக்கி அப்படியே டெலீட் பண்ணிருங்க. வேண்டாம். கடைசியில கண்ணீர் விட்டு கதறினா கூட என்ன ஆகாதான்? ஏசாவுக்கு உண்டான அதே தேவன் தான் அன்னைக்கு, ஆபிரகாமின் தேவன் தான் அன்னைக்கு அம்மா கூட இருக்கிறாருன்னு சொல்றேன்ல. இப்ப ஏசாவுக்கு தீர்ப்பு சொன்னவர் தான் அன்னைக்கு அவருக்கும் நம்மோட தான் இருக்காரு. அது நமக்கு இருக்குல்ல. அப்ப நம்முடைய பங்கு யாருடைய பங்கு? ஏசா பங்கா, யாக்கோபு பங்கா? யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? யாருடைய சுபாவம் இருக்கு அப்படின்னா, முதலாவது என்ன செய்யணும்? கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்கு கீழ்ப்படிவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவோம். அடுத்து அவர் உனக்கு என்னென்ன ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருக்காரோ, குடும்பத்திலேயோ சபையிலேயோ சமுதாயத்திலேயோ உனக்கு என்னென்ன ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் நீ உண்மையாயிரு. அவருக்கு பயந்துரு, அதுல நீ நிலைத்திரு. அதுல எவ்வளவு பிரச்சனை வந்தால் பாடுகள், அதை பத்தி நீ கவலைப்படாத. நீ அதுல இரு. ஏற்ற காலத்தில் அவரை அவர் உன்னை நினைச்சுவாரு, உயர்த்துவார். அவர் பலத்த கரத்துக்கள் நீ என்ன செய்ய, அடங்கிரு. ஆமென், ஹல்லேலூயா. உன் விரோதிகளை நீ மனப்பூர்வமா என்ன செய்ய, மன்னித்து மறந்து நீ ஆசீர்வதிக்க பழகு. ஒன்றும் குறைய போறதில்ல. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் உனக்கு என்ன செய்யறாரு? அவருடைய கிருபையையும் அவருடைய அன்பையும் உனக்கு பூரணப்படுத்துவார். எதுக்கு? அப்படி உள்ள அதான மனதிற்கும் தானே. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்ல. அந்த இரக்கம் அந்த மனதிற்கும் உனக்கு இருக்குமானால் அந்த மன்னிக்கிற அந்த சுபாவம். இப்ப நீ பாடுனில்ல, மனதுருக்கம் உள்ள தேவன் அவர் மன்னிக்கிறதில் வள்ளலா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நானும் என் மனசுல என்ன இல்லை, கசப்பு வெறுப்பு காயம் இல்லை, நான் அப்பவே மன்னிச்சிடுறேன். அதுக்கு ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு விட்டு நீ ஃப்ரீ ஆயிட்டு. ஆண்டவர் உன் உள்ளத்தை பார்க்கிறவர், மனிதன் முகத்தை பார்க்கிறான். என் தேவன் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவர், உள்ளத்திலிருந்து புறப்படும் முன்னே அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறவர். அல்லேலூயா. அவருடைய கிருபையும் அன்பையும் நீ அவரிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ளணும், அது உன்னை சூழ்ந்து கொள்ளணும். அப்படின்னா இந்த சுவாமம், இந்த யாக்கோபை போல ஒரு மனதுருக்கம் உனக்கு இருக்கட்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா இவனுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, செல்வம் இருக்கு. இவனும் சாதாரண இப்ப பரிவாரங்களோடு வருகிறான். இவனும் பல நல்ல ஒரு கெத்தா தான் வர்றான். ஏன் எதிர்த்து நிக்கல? அவனுக்கு அந்த சுவாபம் இல்லை. ஏன்? அவன் கர்த்தருடைய பிள்ளை. இவன் தனியா வரலையே. இவனுக்கு பாருங்க, இவனுக்கு முன்னாடி ஒரு 10 பேர்கிட்ட அவன் என்ன செய்யறான், எல்லாம் பரிசு பொருட்களை கொண்டு நிறைய சமந்து கொண்டு போய் அவனே நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு இத என் தகப்பனா யாக்கோபு உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு. கொடுக்கறதுக்கு அவ்வளவு பொருள் இருந்தது, பரிசு பொருள் அவனுக்கு கொடுக்கும்படியா அவனுக்கு நன்மை இவன் கையில் இருந்தது. இவன் கை ஓங்கி தான் இருந்தது. இவங்கிட்ட
ஆட்கள் இருந்தாங்க தான். ஆனால் அவனுக்கு என்ன இல்லை, ஒரு காலம் அவன் தான் அப்படி நிற்கிறான். பையன் என்ன, என் ஆண்டவர் என்ன அப்படி வளர்க்கல, என் தாய் தகப்பன் என்ன அப்படி வளர்க்கல. அந்த பக்குவம் அவனுக்கு இருந்ததுனால தான் பாருங்க, அவனை கோத்திர பிதாவா மாத்திட்டாரு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன். நீங்க மல்கியா 1 அந்த முதல் 2 வசனத்தை வாசிங்க. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். எப்படி எங்களை சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன். ஹல்லேலூயா. நீங்க ரோமர் 9:13 வாசிங்க. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. இன்னைக்கும் நீ ஏசாவா இருக்க விரும்புகிறாயா, யாக்கோபா இருக்க விரும்புகிறாயா? யாக்கோபு இந்த அனுபவத்துல அவன் பாருங்க எங்க வச்சு அவனை மாத்துறாரு. இந்த யாப்போக்கு ஆற்றங்கரையில் இந்த யாக்கோபு நைட்டு முழுவதும் போராடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு அவன் காத்திருக்கிற பொழுது, அவன் தேவ சமூகத்துல தனக்கு எதிராக வருகிற எல்லாம், இவன் தான் யாரு, ஏசா எதிர்த்து வர்றான்னு தெரிஞ்சுதான் இவர் தலைவர் எங்க இருக்காரு, தேவ சமூகத்துல காத்திருக்கிறார். அவன் தேடுகிறவன். அந்த யாப்போக்கின் ஆற்றங்கரையில் அவன் காத்திருக்கும் போது அவனுடைய டைட்டிலவே மாத்துறாரு. யாக்கோபு எத்தனா இருந்த அவனை தேவ பிரபு என்று இஸ்ரவேலாய் அவனை மாத்துகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் அந்த ஒரு தேசமாய் மாறுகிறது. அந்த ஜனத்திற்கு என்று ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அந்த ஜனங்கள் நிமித்தம் ஆண்டவர் ரொம்ப அந்த பிள்ளைகள் மேல் ரொம்ப ஒரு வாஞ்சியா இருக்கிறார். அந்த பிள்ளைகள் மேல பாசமா இருக்கிறார். ஏன்? அது தன்னுடைய பிள்ளைகள். எகிப்து பூரா நிரப்புனது யார் தெரியுமா? யாரு? இந்த யாக்கோபின் சந்ததி. யோசேப்பின் நிமித்தம் அந்த பஞ்ச காலத்துல இவங்களோட போய் அந்த சந்ததி அங்க நல்ல அந்த பார்வன் கண்ணில் தயவு கிடைச்சி என்ன செய்தாங்க, அங்க அவங்களுக்கு நல்ல நிறங்களை நல்ல இடங்களை அவங்களை கொடுத்து அவங்கள தங்க வைங்கன்னு சொன்னாங்கல்ல. பலுகி பெருகி பூமியை நிரப்பினா, ஆண்டவர் வார்த்தையின்படி நிரப்பினா இல்லையா? அல்லேலூயா. ஆமா. யாரு நிமித்தம்? இந்த ஒரு யாக்கோபி நிமித்தம். இன்னைக்கு நீ தான் யாக்கோபு. யாரு நீ? அந்த சுபாவம் நமக்கு இருக்குதா? கொஞ்சம் பார்க்கணுமே. நம்ம யாக்கோபா இருக்க குடும்பம்னால் ஆண்டவர் உன்னை டைட்டில் மாத்துவார். உன்னை தேவ பிரபு என்று உன்னை சொல்ல முடியும். ஹல்லேலூயா. உன்னை கோத்திரப்புதாவாய் என் தேவனாய கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் என்று சொன்னவர் யாக்கோபின் தேவன் என்று அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார். அப்ப அந்த யாக்கோபு எவ்வளவு விசேஷமானவன் பாருங்க. எப்படி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறான் பாருங்க. ஆண்டவரை தேடினதுனால, ஆண்டவர் கொடுத்த அந்த ஸ்தானத்துல சரியாய் நின்னதுனால, அவன் உள்ளத்துல ஒரு சின்ன கசப்பு, வெறுப்பு, காயம், பொறாம, போட்டி ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு விரோதமான காரியம் ஒன்று அவனுடைய உள்ளத்தில் இல்லை. இந்த 3 காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்வீர்களானால் நீதான் இஸ்ரவேல். ஏன்னா யாக்கோபு இஸ்ரவேலா மாறிட்டாரு. எத்தனை இருந்தவன் இந்த 3 சுபாவத்தில் கொஞ்சமாவது இருந்தா கூட அவன் பேர் என்ன? யாக்கோபு. ஆனால் இப்ப ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு? அவனை தேவ பிறப்பு. உன் பேர் இஸ்ரவேல். அல்லேலூயா. இன்றைக்கும் அது தேசமாய் இன்னைக்கு பெருகி இருக்கிறதே. ஆண்டவருடைய நினைவுகள் எப்படிப்பட்டதே. அப்ப உண்மையில் வைத்திருக்கிற நினைவுகள் என்ன? அல்லேலூயா. மாத்திரமல்ல, அந்த யாக்கோபின் பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களாய் மாற்றினது இவனுடைய குணாதிசயம், இவனுடைய அர்ப்பணிப்பு, இவனுடைய அந்த விசுவாச வாழ்க்கை, இவனுடைய அந்த
கர்த்தரை தேடுகிற அறிவு, அவரை அறிகிற அறிவு, அவனுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம் இன்னைக்கு உனக்குள்ள இருக்குமானால் உன்னையும் உன் பிள்ளைகளை அப்படி மாற்றுவார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அவங்கள எங்க தான் வாக்கு பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்தாரா இல்லையா? எத்தனை ஜாதி இருந்தாலும் ஓட விட்டாரா இல்லையா? 7 ஜாதி இருந்தாங்க, 31 ராஜாக்கள் இருந்தாங்க. என் பிள்ளைகளுக்குன்னு நான் முன்குறித்த இடம் ஒன்றை வச்சு நான் பண்படுத்திட்டேன், பலப்படுத்திட்டு, ரைட்டு முடிஞ்சு எல்லாம் ஓடு ஓடு. என் பிள்ளைங்க வர்றாங்க, என் பிள்ளைங்களுக்கு நான் நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினேன். ஸ்தானம் ஆண்டவர் சொல்றத நிறைவேற்றுகிற நேரம். இதெல்லாம் நிறைவேறுமா? உனக்கு நிச்சயம் நிறைவேறும். நீ யாக்கோபாயிரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்க, இந்த இஸ்ரவேலோடு ஆண்டவர் என்னென்ன உடன்படிக்கை எல்லாம் செய்தாரோ அதை நிறைவேற்றினார். இன்றைக்கும் தேவனுடைய ஜனமே, உங்களில் உள்ள இந்த வைராக்கியத்தை நீங்க எடுத்து போடுங்க. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அவர் கொடுத்த ஸ்தானத்தில் நில்லுங்கள். அவர் கொடுத்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள். அவருடைய பிள்ளைகள் மேல், அவர் பிள்ளைகள் மேல் மாத்திரம் இல்ல, யார் மேலும் என்ன செய்யக்கூடாது? கசப்பு, வெறுப்பு, காயம், போட்டி, பொறாமை, ஒன்றும் வஞ்சனை, புறங்கூறுதல், அவர்கள் தாழ்வா நினைக்கிறது இல்லை. ஆண்டவர் ஒரு பார்வை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தாலும் ஒன்றும் ஆக போறதில்லை. அவர் கிரீடமா பார்க்கிறாரு, நீ செருப்பா பார்த்துறாத. உன்னலும் அதை விட ஒரு நாள் நீ அழுது புலம்புகிற நேரத்தில் நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார் இந்த ஏசா. அவன் பாருங்க, தகப்பனுக்கு முன்னாடி எனக்கு ஆசீர்வாதம் இல்லையோ என்று அவன் கதறி தள்ளுவத்தான் என்ன செய்யறான்? அழுது புலம்புனாலும் அங்க என்ன இல்லை, ஒன்றும் ஆகலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் நமக்குள்ள வரட்டும். அவரை அறிகிற அறிவில் வளருவோம், அவருடைய பிள்ளைகளாய் வாழுவோம். இந்த யாக்கோபுக்கு என்ன, அதனாலதான் இன்னைக்கு சொல்றாரு, நீ பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில ஏறி இருக்க பண்ணுவேன். எப்போ? அதையும் யாரால உன்னை போஷிப்பேங்கிறார் பாருங்களேன். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினால். இந்த யாக்கோபுக்கு எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த குவாலிஃபிகேஷன், அப்ப இந்த 3 குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்கா? இதை மட்டும் இந்த மாலை நேரத்தில் நம்ம உணர்ந்து இந்த யாக்கோபை போல நம்மை தாழ்த்தி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டார். இன்றைக்கும் இதை கேட்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும், உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பேன், உம்மை என்றும் பற்றிக் கொள்ளுவேன், என் வாழ்வில் எல்லாம் நீதானே, உம்மை சித்தம் என்னில் இருக்கும், ஆமென், வழுவாமல் அதில் நடப்பேன், உம்மை என்றும் பற்றிக் கொள்ளுவேன், என் வாழ்வில் எல்லாம் நீதானே. நீ செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன். நீ செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன். உண்மையுள்ள ஆராதனை
உமக்கு தானே ஒட்டியுள்ள ஆராதனை உமக்கு தானே உங்கள் சித்தம் என்னில் இருக்கு வழுவாமல் அதில் நடப்பே உம்மை என்று பற்றி கொள்ளுவே என் வாழ்வில் எல்லாம் நீதானே உங்கள் சித்தம் செய்வதே வழுவாமல் அதில் நடப்பே உம்மை என்றும் பற்றிக் கொள்ளுவே என் வாழ்வில் எல்லாம் நீதானே. ஆனந்தம் ஆனந்தம் உங்கள் சமூகம் ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றேன் ஆனந்தம் ஆனந்தம் உங்கள் சமூகம் ஆராதனை வெள்ளத்தில் மிதக்கின்றேன் உள்ளம் நிறந்த ஆராதனை உமக்கு தானே வாய் நிறைந்த ஆராதனை உமக்கு தானே உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை சிலுவை உயர்த்தாமல் உறக்கவே இல்லை உம்மை எண்ணாமல் வாழ்வே இல்லை இல்லாமல் நித்தியமில்லை உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை சிலுவை உயர்த்தாமல் உறக்கவே இல்லை உம்மை எண்ணாமல் வாழ்வே இல்லை நீர் இல்லாமல் நித்தியமில்லை உங்கள் சித்தம் என்னில் இருக்கு வழுவாமல் அதில் நடப்பே உம்மை என்றும் பற்றிக் கொள்ளுவே என் வாழ்வில் எல்லாம் நீதானே. உங்கள் சித்தம் என்னில் இருக்கு வழுவாமல் அதில் நடப்பே உம்மை என்றும் பற்றிக் கொள்ளுவே என் வாழ்வில் எல்லாம் நீதானே உந்தன் சித்தம் என்னில் இருக்கும் வழுவாமல் அதில் நடப்பே உம்மை என்றும் பற்றிக் கொள்ளுவே என் வாழ்வில் எல்லாம் நீதானே ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த அருமையான இந்த நல்ல ஓய்வு நாளிலும் கூட கர்த்தாவே உம்மை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி தெய்வ சமூகத்தில் வந்து உம்மை ஆண்டவரே அப்பா ஆராதிக்க கிருபை தந்தீரே. ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். மகிமையின் தேவன் கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்தானத்திலே கர்த்தாவே நாங்கள் நிலைத்திருக்கும்படி ஆமேன். ஆண்டவரே யாக்கோபுக்கு கொடுத்த அந்த நல்ல சுதந்திரங்களை இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே சுதந்திரித்துக் கொள்ளும்படியா அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்கும்படி தேவன் ஆண்டவரே வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆமேன். ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் ஆமேன் யாக்கோப்பின் சுதந்திரத்தினால் தேவனே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். யாக்கோப்புக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை ஆமேன் ஆண்டவரே பா உமோடு உறவாடுகிற அந்த பெரிய பாக்கியம் ஆமேன். உம்முடைய முகத்தை தேடி கர்த்தாவே அந்த பென்னியேலுக்குள் இருந்த அந்த அனுபவம் கர்த்தருடைய முகத்தை தரிசித்து ஆண்டவரே ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாற்றும். அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாய் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும். ஆவியானவருடைய கரத்தில் எங்களை எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.